ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அடைக்கலமாக இருந்து உங்களை நடத்துகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லும்போது, நான் எப்போதும் அந்த இடத்துக்கு கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டே என்று சொல்லுகிறார். சில நேரம் உறவினர்கள், நண்பர்கள் யாரோ நமக்கு அடைக்கலமாக இருக்க முடியாது. பணம், பதவிகள் எதுவும் நமக்கு அடைக்கலமாக இருக்க முடியாது. கர்த்தர் எப்போதும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். அடிக்கடி தியானிக்கிற வார்த்தை தானே. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கிலாந்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பெர்னார்டோ என்கிற ஒரு தெய்வ மனுஷன் தாய் தோப்புன்னு இல்லாத ஆர்ஃபன் பிள்ளைகளை, அநாத பிள்ளைகளை 8500 பிள்ளைகளை 95 இடத்துல வைத்து வளர்த்தார். ரொம்ப நேர்த்தி அழகாக வளர்த்தார். ஒரு நாள் அவரை பார்த்து ஒரு 7 சிறுவன் வந்து, எனக்கு யாருமே இல்லை, அநாத என்னை சேர்த்துடுங்க ஒன்று கெஞ்சினான். அவர் சொன்ன, நீ யாருன்னே தெரியாது, என்ன உன் அப்பா அம்மா யார், உனக்கு என்ன அடையாளம்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா என் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை பார்த்தா, என் நிலைமையை பார்த்தா எனக்கு இதுதான் அடையாளம், இது தவிர வேற ஒரு அடையாளம் உலகத்தில் இல்லை. அவன் கையை கட்டிப்பிடித்து, அவனை கட்டிப்பிடித்து அழுதார். சேர்த்து கொண்டு படிக்க வைத்து அவனை ஆளாக்கினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு இந்த கிழிஞ்ச வஸ்திரம், என்னுடைய சரீர தோற்றம், இதுதான் எனக்கு அடையாளம், வேற அடையாளம் கிடையாது, நான் அனாதை. உடனே அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை சேர்த்து கொண்டு ஆளாக்கினார். குஷ்ரோகி வந்தார். இயேசு நன்றி இல்லாத குஷ்ரோகி வந்தார்கள் 9 பேர், அவர்களையும் குணமாக்கினார். ஆமென். நன்றி உள்ளவனையும் குணமாக்கினார். மரித்தோர் வந்தார்கள். எத்தனையோ பாவியான ஸ்திரீ வந்தாள். எல்லாரையும் அவர் அடைக்கலம் கொடுத்தார். ஒருவரை நியாயம் தீர்க்கவில்லை. இயேசுவே என்று சொல்லுங்க, அவர்கள் அடைக்கலமாக இருக்கிறார். உறவினர்களா, நட்பர்களா, யார் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலையோ இயேசு உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஆமென். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மை கிருபை உங்களை தொடரும். ஆமென். இயேசுவே எனக்கு அடைக்கலம் தாரும் என்று சொல்லுங்கள். சரியான அடைக்கலமாக இருந்து அவர்களை நடத்துவார். ஆண்டவர் இயேசு கிருபை கொடுப்பதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவர் கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நல் அடைக்கலமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவே என்னை அடைக்கலம் தாரும் என்று யார் யார் கேட்கிறார்களோ, எசப்பா உடைய நாமத்தில் அவள் அடைக்கலம் வரட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.